தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஆட்சியில வணக்கம். பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி இல்ல அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப அவங்க அதிக சீட்டுகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அதிக சீட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். பொதுவா எல்லா கட்சிகளுமே அதிக சீட்டை விருப்பப்படுறது இயல்பான ஒன்றுதான். அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா திமுக அணியில 3 தேர்தல்களில் எல்லாருமே ஒன்றா நின்று தான் ஜெயித்திருக்கிறாங்க. முதல் தேர்தலில் 53 விழுக்காடு, 2வது தேர்தலில் 45 விழுக்காடு, 3வது தேர்தலில் 47 விழுக்காடு வாக்கெடுத்து ஜெயித்திருக்காங்க. சோ இந்த அணியோட ஸ்டேச்சுரேட்டட் ஓட் பேங்கே 45 விழுக்காடு வாக்கு என்ற சூழ்நிலை இருக்கு. இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 57-62 காமராஜ் உயரத்துல கட்சியை கைப்பற்றி 45 விழுக்காடுக்கு வாக்குக்கு மேல காமராஜ் லீடர்ஷிப் எடுத்த மாதிரி ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு கூட்டணியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் 45 விழுக்காடு வாக்குக்கு தகுதியான ஒரு தலைவராக இருக்கிறார். 45 பிளஸ் என்ற நிலைமையில இருந்திருக்கிறார். சோ இந்த கூட்டணியை தோற்கடிக்கணும்னா 1 to 1 கொண்டு எல்லாரும் சேர்ந்து நின்னாதான் இதற்கு ஒரு போட்டியை கொடுக்க வேண்டிய என்ற நிலைமை. இதுல 3 முறை ஒன்றாக போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே என்ன சீட்டுக்கு ஒத்துக்கொண்டார்களோ அது லா ஆஃப் எஸ்டாப்பல் படி ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கிறது. காரணம், தனித்து நின்று யாருமே தங்கள் பலத்தை காட்டி விட்டு அதிக சீட்டு கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸோ பிசிகாவோ யாருமே இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் 2021 உள்ள ஒரு ஸ்டேட்டஸ் கோ பொசிஷன்ல காங்கிரஸுக்கு சீட்டை கூட்டினா பிசிகாவுக்கும் சீட்டை கூட்டணும். அதே மாதிரி திமுகவுக்கும் சீட்டை கூட்டணும். அப்படின்னா 234 468 ஆக்கி எல்லாருமே சீட்டை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் 2ஆல வகுத்து அந்த சீட்டை வாங்குறது தான் சரியா இருக்கும். சோ வளர்ச்சின்னா திமுகவுக்கும் வளர்ச்சிங்கிற அந்த பார்வையும் இருக்குது. ஸ்டாலினுக்கு இமேஜ் ஆசிய லீடராட்டு மிகப்பெரிய அளவுல திராவிட இயக்க தலைவர்கள்ல முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா இவங்களோட லீடர்ஷிப் எல்லாம் பெரிய அளவுக்கு தாண்டி போகக்கூடிய அளவுக்கு பெருசா அவருக்கு லீடர்ஷிப்பும் வளர்ந்திருக்குன்னு சொல்லும்போது திமுகவும் நாங்க வளர்ந்திருக்கோங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கலாம். அந்த சூழ்நிலையில எல்லாரும் பேசி ஸ்டேட்டஸ்கோ என்ற முடிவுக்கு தான் வருவாங்கன்னு நான் கருதுறேன். அதே வேளையில கழிஞ்ச தடவை ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைவா இருந்த ஒரு சில கட்சிகளோட சீட்டுகள் புதிய கட்சிகள் வருவதற்காக திமுகவும் தங்களுடைய இடங்களை குறைத்துக் கொண்டு முஸ்லீம் லீக், மதிமுக, சிபிஎம், சிபிஐ போன்ற ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைவா இருந்த கட்சிகள்ல வெற்றி பெற்றக்கூடிய இடங்களை பெறுங்கள். புதிதாக கட்சி வரும்போது உங்களுடைய வெற்றி விகிதம் அதிகமாகும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மட்டும் ஒரு சில இடங்கள் குறைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி அரவிந்த் குணசேகர் சொன்ன மாதிரி இது வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடர்ந்து வர அந்த அணி தொடர்ந்து தான் கருதுறேன். காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க, கடைசியில லாஜிக்க புரிந்து கொண்டு ஒத்துக்கொள்வாங்க. காரணம், அகில இந்திய அளவிலையும் காங்கிரசுக்கு திமுகவோட கூட்டணி, இண்டி கூட்டணிக்கு திமுகவோட தயவு தேவை. மேலும் தமிழகத்திலும் 4.3 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்று கன்னியாகுமரி மக்களவையில் மட்டுமே வசந்தகுமார் என்ற ஒரு ஸ்டார் கேண்டிடேட் மட்டுமே டெபாசிட் வாங்கிய காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு பலம் எல்லாம் இல்லை என்பதும் வெளிப்படையான உண்மை. அதனையும் உணர்ந்து கொண்டு ஸ்டேட்டஸ் கோ பொசிஷனுக்கு காங்கிரஸ் வருவார்கள் என்றே நான் கருதுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டமன்ற தேர்தல்ல 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்ப 170 தொகுதிகளுக்கு மேல திமுக போட்டியிடணும். அப்போ கடந்த முறை எந்தெந்த கட்சிகள் என்னென்ன இடங்கள் எவ்வளவு இடங்கள்ல போட்டியிட்டாங்களோ அதுல தானே சுருக்க பார்ப்பாங்க திமுக. அதை விட அதிகமா தரத்துக்கான வாய்ப்பு குறைவு தானே. ஏன்னா மற்ற கட்சிகளும் கேட்பாங்க இல்லையா? கேட்பாங்க. அதுல என்ன புள்ளி பாக்குறோம்னா, பிசிக காங்கிரஸ் ரெண்டு ஒரு பெரிய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் போலரைசேஷனுக்கு கேட்டலிஸ்டா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த 2 பேருக்கும் இந்த கேட்டலிஸ்ட் போர்ஷன் அடிப்படையில காங்கிரஸ் பிளஸ் திமுகவோட இணைந்த காங்கிரஸுக்கு அந்த சக்தி இருக்கு. தனித்த காங்கிரஸுக்கு அந்த சக்தி கிடையாது. அதே மாதிரி விசிகாவும் திமுகவோட இணைந்த விசிகாவுக்கும் ஒரு கேட்டலிஸ்ட் என்ற சக்தி இருக்குது. ஆக இந்த 2 கட்சிகளும் ஒரு முக்கியமான ஒரு கட்சியாட்டு இருக்கிற கட்சிகளில் கருதப்படுறாங்க. மற்ற கட்சிகளை பொறுத்த அளவுல அவங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை மையமா வச்சு கூடுதலாக கட்சிகள் உள்ள வரும்போது அவங்க நிக்கிற 6 சீட்டு நின்று 4 சீட்டு ஜெயித்த இடத்துல 5 சீட்டு நின்று 5 ஜெயிக்கின்ற இடத்துல புதிய கட்சிகள் வருவதற்கு இவர்களிடம் இருந்தும் சீட்டை 1-2 சீட்டுகளை குறைத்துக் கொண்டு திமுகவும் கொஞ்சம் சீட்டுகளை குறைத்துக் கொண்டு புதிய கட்சிகளை அகாமடேட் பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா புதிய கட்சிகள் வரும்போது ஏற்கனவே 2/3 வெற்றி விகிதத்தை 2021 பெற்ற திமுக அணி அடுத்தால 5 சீட்டுக்கு 4 சீட்டு அல்லது அதற்கு மேல என்ற அளவில் 10க்கு 8, 9ங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே புதிய கட்சிகளை வரும்போது மற்ற கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு இருக்கிற சீட்டு இல்ல மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கனால அதையும் கன்வின்ஸ் பண்ணி கம்யூனிஸ்டுகள், மதிமுக, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணி புதிய கட்சிகளை கொண்டு வருவதற்கு திமுக முயற்சி பண்ணும் என்று நான் கருதுகிறேன்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.